ஃபைனலி மகாராஜா மூவி பார்த்தாச்சு. நான் எப்பயுமே விக்ரம் வேதா பார்க்கும்போது ஒரு தோணும், இந்த படத்தை விடலாம் விஜய் சேதுபதினால ஒரு படத்தில் நடிச்சிட முடியாது, இதை விட ஒரு டெக்னிக்கலாக சவுண்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே வைஸ் ரொம்ப சவுண்டான ஒரு படத்தில் அவரால் கொடுத்துட முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த மூவி அதை பொய்யாகிருச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹேவ் டு அப்ரிஷியேட் த டைரக்டரில். எப்பயுமே மடன் அஸ்வினோட ரொம்ப பெரிய ஃபேன், அவரோட 2 படமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ அவரோட இன்டர்வியூஸ்லாம் பார்த்தா நான் குரங்கு பொம்மைன்னு ஒரு படத்தில் வேலை செஞ்சேன், நித்திலன் கிட்ட வேலை செஞ்சேன் அப்படிலாம் சொல்லுவார். எனக்கு யார் நித்திலன் அதெல்லாம் தெரியாது, என்னோட எல்லா இன்டர்வியூலையுமே மறக்காமல் சொல்லுவார் மடன். ஆனால் இப்போ அவரோட படத்தை பார்க்கும்போது தெரியுது ஏன் மடன் அவ்வளோ டைம் நித்திலன் சொல்லிட்டே இருந்திருக்காரு அப்படின்னு தான் புரியுது. இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளேவை நான் தமிழ் சினிமாவில் பார்த்ததில்லை இது வரைக்கும். அதுவும் அந்த ஒரு மலையாள படம், அந்த ஒரு கொரியன் படம் பார்க்காதவங்களுக்கு இது இன்னுமே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எவ்வளோ ஸ்கிரிப்டை ரீரைட் பண்ணி கரெக்ஷன் பண்ணி ஃபில்டர் பண்ணி கொண்டு வந்தால் இவ்வளோ ப்ரிசைஸாக எப்படி வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த மூவி. ஸ்கிரிப்டில் நிறைய சர்ப்ரைசஸ், நிறையா ட்விஸ்ட்ஸும் இருக்கும். நம்ம ஒரு கேரக்டர் இருக்கும், அந்த கேரக்டர் சொன்னாலும் ரொம்ப ஸ்பாயில் ஆயிரும், படம் பார்த்தவங்களுக்கு புரியும். அந்த கேரக்டர்லாம் நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். இது எவ்வளோ சட்டிலாக போயிட்டே இருக்கு, ரொம்ப காமெடியாக அது பாட்டுக்கு அது உண்டே வேலை உண்டுன்னு போயிட்டே இருக்கேன்னு நினச்சிட்டே இருப்போம். ஆனால் அந்த கேரக்டர் இவ்வளோ ப்ரூட்டலாக அது ரிவீல் ஆகிற அந்த மொமெண்ட் இருக்குல்ல, ஐயோ தேட்டரே அப்படியே ஒரு மாதிரி பக்கத்தில் எல்லாம் ஒரு தாத்தா தான் உட்காந்துருந்தார், அவரே அதிர்ச்சியாக ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தார். அவ்வளோ சூப்பராக அது இந்த கேரக்டர் ரிவீல் சூப்பராக இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபியும் அந்த கேரக்டர் ரிவீல் ஆகிறது சூப்பராக கேப்சர் பண்ணியிருந்தாங்க. ஒரு இன்டர்வியூவில் கூட பார்த்து நித்திலன் சொல்லியிருந்தாரு, 13-14 டிராஃப்ட்ஸ் எழுதுனேன் அப்படி சொல்லியிருந்தாரு. அது ரொம்பவே கண்கூடாக தெரிஞ்சிருந்துச்சு. இனி அடுத்தடுத்து நல்ல படங்கள்லாம் அமைஞ்சு நல்லா அவர் க்ரோ ஆகணும்னு நம்ம சைட்லேருந்து ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம். தென் எடிட்டிங் பற்றி சொல்லி ஆகணும். எடிட்டிங் பற்றி சொல்லணும்னா ஒரு சாதாரண ஒரு லீனியர் ஸ்டோரியை அங்கே எங்கேன்னு நீப்பிச்சு ஒரு நான் லீனியராக போட்டு இன்ட்ரெஸ்டிங்காக காமிச்சா அது எவ்வளோ என்கேஜிங்காக இருக்குங்கிறது நம்ம இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது எடிட்டிங். அப்புறம் இந்த படத்தோட எடிட் பேட்டர்ன்ஸ் பார்க்கும்போது விவேக் சாரோட வெள்ளை பூக்கள்னு ஒரு படம் இருக்குல்ல, அந்த படத்தோட எடிட் பேட்டர்ன் மாதிரியே இருக்குது. வேறு பீரியடில் நடந்துட்டு இருக்கும் சீன்ஸு வேறு பீரியடில் நடந்துட்டு இருக்கும். நமக்கு ஃபஸ்ட்டாக காட்டும் போது ஒன்றா தான் காட்டுவாங்க. ஆனால் ஒரு பாயிண்டில் அது வேறு இது வேறு நமக்கு தெரியல, அந்த ஒரு பாயிண்ட் சூப்பராக இருக்கும் அந்த படத்தில். அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. தென் மியூசிக் பற்றி சொல்லணும்னா இந்த படத்துக்கு நம்ம காண்டாரா மியூசிக் டைரக்டர் தான் கம்போஸ் பண்ணியிருக்காரு. தனியாக பிஜிஎம் நோட் பண்ண மாட்டோம், ஆனால் அது பேக் போனாக இருக்கும். அந்த ஒரு சீனோட கிரிப்பிங்கும் சீனோட இன்டென்சிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இன்டென்சிட்டியை பல மடங்கு உயர்த்துறதுக்கு அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள். அந்த நடிப்பை பற்றி சொல்லி ஆகணும்னா ஃபஸ்ட்டு நம்ம கதை நாயகன் விஜய் சேதுபதி அவ்வளோ சூப்பராக நடிச்சிருந்தார். இந்த படத்தில் அவர் ரொம்பவே ஒரு மாதிரி டைட்டான ஒரு கேரக்டர் மாதிரி தான் அவர் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி இருக்குன்னு ஆள், ஆனால் தன் பொண்ணு என்ன சொன்னாலும் கேட்பார். அவர் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா கேரக்டர்ஸுமே நான் சொன்னேனே நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டோம் ஒரு கேரக்டர் ரொம்ப ப்ரூட்டல் ஆகணும், அந்த கேரக்டர் ஆகட்டும், அப்புறம் நட்டியோட கேரக்டர், அப்புறம் இன்னொரு போலீஸு, அப்புறம் முனிஷ்காந்த் சாரோடது, அப்புறம் மமிதா அவங்களோடது சின்ன போர்ஷன் தான் வராங்க, அவங்களோட ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்பவே சூப்பராக எழுதியிருக்காங்க. அதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி சூப்பராக எல்லாம் பெர்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அப்புறம் அனுராக் கஷ்யப்போட ரோல் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா எழுதியிருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் க்ளோஸில் வந்தால் மட்டும் அவருக்கு லிப் மட்டும் லைட்டாக சிங்க் ஆகலை, அது மட்டும் கொஞ்சம் நமக்கு உறுத்தலாக இருக்குது. தன் குழந்தைனா அவ்வளோ உயிராக ரொம்ப நேசித்து பார்த்துப்பார், தன் குழந்தை தான் உயிராகும் அப்படின்ட்டு இருக்கிறவன் தன் குழந்தைக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவேன், மற்ற குழந்தை எப்படி இருந்தால் எனக்கு என்ன, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டர் பார்த்தாலே ரொம்ப எரிச்சல் வர மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் விஜய் சேதுபதியோட பொண்ணாக ஒருத்தவங்க ப்ளே பண்ணியிருந்தாங்க, அவங்களும் சூப்பராகவே ப்ளே பண்ணியிருந்தாங்க. அந்த கேரக்டரோட பெயினை புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். இன்டர்வெல்லில் ஒரு ஃபைட் வரும், நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம். அந்த எடிட் பேட்டர்னும் அது நம்மளை ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுவோம். இது எங்கேயோ போகிற மாதிரி இருக்குது, இப்போ என்ன நடக்குது அப்படின்னு இருக்கும். நம்ம அதை ரியலைஸ் ஆகிறதுக்கு ஒரு 1 மினிட் ஆகும். அப்படி ஒரு எடிட் பேட்டர்ன் அங்கே ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதை நம்மளுக்கு ரியலைஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபைட் சீன் வரும் பாருங்கள், சவர கத்தி வச்சு அப்படி இருக்கும். அதுலேயும் விஜய் சேதுபதியோட எக்ஸ்பிரஷன் அந்த ஃபைட் சீன் அப்போது ஒரு கோவம் தெரியும், அவர் கண்ணில் ஒரு கோவம், ஒரு வலி, ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன், அது அவ்வளோ ரொம்ப எமோஷனாக ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த ஒரு ஸ்டண்ட் பண்ணியிருந்தாரு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம தேட்டர் போனால் மூவிஸ் உட்காந்து பார்ப்போம். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் என்கரேஜ் டேரக்டர் ரிட்டன் டைரக்டட் பை அப்படி சம்திங் எதாவது போட்டாங்கனாலே எப்படா போடுவாங்க எந்திரிச்சு போடான்னு ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஆனால் இந்த படத்துக்கு போட்டு கொஞ்சம் நேரம் அந்த என்கரேஜ் கொடுத்ததுக்கு அப்புறம் ஏதாவது சீன் சம்திங் வருதான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் போகும்போது எல்லாம் கை தட்டிட்டு விசில் அடிச்சுட்டு போனாங்க. அதுதான் அந்த படத்தோட விக்ட்ரின்னு நினைக்கிறேன். ஸோ விஜய் சேதுபதி சாருக்கு வாழ்த்துக்கள், டைரக்டர் நித்திலனுக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன். ஸோ அவ்வளோதான் இந்த மூவியோட ரிவ்யூ. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி ரிவ்யூ ஆன் யூடியூப். ஸோ ஏதாச்சும் குறைகள் தான் பண்ணிச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.